பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கையை பிடிச்சி நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கோபம் என்றும் உள்ளது. என்ன இருக்கு வசனம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சாயங்கால இந்த ஆராதனைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் கிருபை பெற்றவர்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஏனோ தானோன்னு வந்து உட்காரல. பாருங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் பார்த்து சிரிங்களேன். ஆமாம், சிரித்து சொல்லுங்கள், நீங்கள் ஏனோ தானோன்னு வரல, கம்பல்ஷனில் வந்து உட்காரல. ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கையை தட்டி ஜீவனோட கொஞ்சம் உயிர் இருக்குது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உயிர் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி. ஆமாம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இந்த கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார் வானத்தில். எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா? நல்லா சேர்ந்து நல்லா கையை தட்டி பாடும். நீங்கள் பாடுற சத்தம், நீங்கள் கை தட்டுற சத்தம் கேட்கணும். நல்லா நல்லா கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சத்தமா உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, உங்க சத்தம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உன் ஜனங்களை நடத்தி சென்று நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாத. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? தாயின் கற்பத்தில் உருவானது முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் எனக்கு வச்ச வாக்கு ஒன்றும் மாறாமல் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் கையை உயர்த்தி காமிங்க பாப்பா. நல்ல கையை தட்டி. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு. மறுபடியும் நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாத. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு. தலைக்கு மேல கையை தட்டி உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர். ஓ, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். பூமியிலும் உமக்கொப்பானவர். தூதர்களும் உணவாய் உன்னன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவாய் உன்னன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர?
இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை சத்தமா உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் உமக்கு பாடவர் யார் கண்மலையை நீர் பிளந்து உன் ஜனங்களின் தாகம் தீர்த்து உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் நீ செய்திடுவது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்ட்ல மட்டும் கிடையாது, அவருடைய அற்புதத்துக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் முடிவென்பதே கிடையாது. இந்த நாள் இந்த ராத்திரி கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வளமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி என் கூட சேர்ந்து கண்மலையை நீ பிளந்து உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி கண்மலையை நீ பிளந்து உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே உன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடு உமக்கு பாடவர் உமக்கு பாடவர் யார் வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் இந்த வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் ஓ இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, உமக்கு பாடவர் உமக்கு பாடவர். இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப டயர்டா ரொம்ப பாவமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னா, சந்தோஷமா இரு. பகல்ல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இரு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, சந்தோஷமா இரு. இதை எங்க இருந்து தெரியுமா எழுதுறாரு? ஜெயிலுக்குள்ள இருந்து. எத்தனை பேர் ஜெயில இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க? இவ்வளவுதான். ஆமேனா? தாயின் கற்பத்திலிருந்து இதுவரைக்கும் என்ன அவர் கைவிட்டதே கிடையாது. எத்தனை பேர்? அவருடைய வார்த்தை இதுவரைக்கும் மாறினதே கிடையாது. அவர் என்னை கை பிடிச்சாரு, இதுவரைக்கும் என் கையை விடாம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு தான் பண்ணியிருக்காரா, மற்றவங்க எப்படி என்ன சூழ்நிலைமையில் உட்காந்துருக்கீங்கன்னு புரியல. கேட்குதா நான் பேசுறது? அல்லேலூயா. அந்த ரெண்டாவது சரணம் பாருங்களேன். தூதர்கள் உண்ணும் உணவா இந்த ஜனங்களை போஷித்து உமை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. என் ஆண்டவர் நினைச்சாருன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு சொல்றேன். அவர் வனாந்தரத்திலே மன்னாவை தருகிறவர். அவர் வனாந்தரத்தில் காடையை தருகிறவர். நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? காடை எங்க வளரும்? காடை எங்க வளரும்? சொல்லுங்க, காடை எங்க வளரும்? காடை பார்த்துருக்கீங்களா? காடை எங்க வளரும்? கொஞ்சம் பச்சை பசேர்னு தண்ணி இருக்கிற இடத்துல. ஆனால் சார், ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அது வனாந்திரமாக இருந்தாலும் அந்த காடைய வசனம் சொல்லுது, புயல் காற்று அடித்த புயல் காற்றுல அந்த வனாந்திரம் முழுக்க
இவ்வளோ தூரத்துக்கு காடைகள் இருந்ததா? இந்த ராத்திரி வேலை நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனையோ சூழ்நிலைகளை வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஒரு புயல் காத்து உங்களை நோக்கி அடிக்க போகிறது. அது நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சார், நீங்க சாப்பிட்டு வயிறு நிரம்பத்தக்க அளவுக்கு. அதுல வசனம் அழகா இருக்கு, என்னன்னா காடையை சாப்பிட்டு வயிறு மட்டும் நிரம்பலையா, அவங்க தொண்டைக்கு வந்துச்சான். எப்படி? அடுத்து மூக்குக்கு வந்துச்சான். ஆண்டவரோட ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? அமிக்கி குலுக்கி விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க. மற்றவங்க பகலை பார்த்து சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிறத்தக்க அளவுக்கு. இந்த ரெண்டாவது ஸ்டான்ஸை கொஞ்சம் வித்தியாசமாக பாட போகிறோம். உண்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்கள் பேர் எல்லாருக்கும் உங்கள் பேர் தெரியும்ல, அந்த பேரை போட்டு பாட போகிறோம். ரைட்? என் பேர் ஜான் ஜோசப். உண்மை போல யாருண்டு ஜான் ஜோசஃபை நேசித்திட. உங்க பேர் தெரியும்லக்கா, பாடுங்க, சொல்லுங்க. உம்மை போல் கேட்கல. உம்மை போல பல்லமா பல்லமா இன்னொரு வாட்டி நல்லா சத்தமா சத்தமா கொஞ்சம் ஜீவனோட பாடுங்க. நல்லா கை தட்டி. தூதர்கள் உண்ணும் உணவா உன்னன் ஜனங்களை போஷித்தீரே. சொல்லுங்க. உன்னன் ஜனங்களை போஷித்தீரே. இப்போ உம்மை போல யாருண்டு? உங்க பேரு ஜான் ஜோசஃபை நேசித்திட. உம்மை போல மறுபடியும் உம்மை போல உம்மை போல நல்லா தலைக்கு மேல கைய தட்டே. உமக்கு பாடவர் உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் உமக்கு பாடவர். ஓ இந்த வானத்திலும் இந்த வானத்திலும் உமக்கு பாடவர் யார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை தீர்க்கதரிசிகள் இந்த ராத்திரி வேளையில இங்க இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க நலமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். இருக்கிறதற்கு காரணம் அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறார். அவர் உங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவில் பக்கத்தில் பார்த்து ஏன் வாயை பார்க்க சொல்ல, பக்கத்தில் பார்த்து பகலிலே இரவாகிலும், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சார் வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா? நம்மளை சுற்றி எத்தனை பேர் விழுந்தாலும் ராஜா சொல்கிறாரு, தாவீது ராஜா, என் பக்கத்தில் சொல்லுங்க, என் வலது புறத்தில் ஒன்றும் தொட முடியாது. பகலை பார்த்து சொல்ல, ஒன்றும் தொட முடியாது, உன்னை ஒன்றும் தொட முடியாது. எத்தனை பேருக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடுவோம், புதிய துவக்கம் எனக்கு தந்து. நான் இந்த ஈவினிங் இந்த மீட்டிங்க்கு வரும் பொழுது ஆண்டவர் இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் திருப்பி ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருந்தார். என்னென்னா, இங்கே வந்து எத்தனையோ வேலைகள் இருக்கும், எல்லாருக்குமே உங்கள் வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இங்கே வந்துருக்கிறீங்க இல்லையா? ஆமாம், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நியூ பிகினிங்கை, ஒரு புதிய துவக்கத்தை இந்த ராத்திரி வேலையில் வச்சிருக்கிறார். சார் ஒருவேளை டாக்டர்ஸ் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கலாம்,
ஒருவேளை லாயர்ஸ் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கலாம், சுத்தி இருக்கிற மனுஷர்கள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என் ஆண்டவருக்கு இதுதான் ஸ்டார்டிங்க. பகல பார்த்து சொல்ல, உலகம் என்ன சொல்லுதுன்னு கிடையாது, என் ஆண்டவர் சொல்றார் இதுதான் ஆரம்பமே. அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. சொல்லுங்க, புதிய துவக்கம் என்ன மேன்மைப்படுத்துனீங்க. ஓ, களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவுல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவுல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. ரெடியா உயரத்தில் என்ன ஹோனே சொல்ல, உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. என்ன ஹோனே வாழ வச்சு. இது நல்ல வார்த்தை தானே? ஏன் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி உட்காந்துருக்கு? உங்களை உயரத்தில் ஏற்றி வச்சிருக்கிறாரா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லு. உங்களை ஓஹோன்னு வாழ வச்சிருக்கிறாரா இல்லையா? நான் எப்பவுமே சொல்றது உண்டு, நம்ம தகுதியில் வந்து நிற்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கவனுக்கு தெரியும் இவனுக்கு இந்த வாழ்க்கை சம்பந்தமே கிடையாத வாழ்க்கை. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும், குப்பையில் இருந்த எண்ணெய் அவர் கோபுரத்தின் மேலே பத்தாரு. என்னை உண்மையாவே அப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும், என்னை உண்மையாவே அப்படி வாழ வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும். வேற டைமிங் மட்டும் கொடுங்க. ரெடியா? சொல்லாமா? நீங்க மட்டும் சத்தமா சொல்ல போறீங்க. ரெடி? உயரத்தில் என்ன சொல்லுங்க. உயரத்தில் ஏத்தி, உயரத்தில் சொல்லுங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன. நான் வந்து சத்தம் வர வரைக்கும் விட மாட்டேன், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. சரியா? ஆமா, சொல்லுங்க. உயரத்தில் ஏத்தி வச்சு சத்தமா. உயரத்தில் சத்தமா சொல்ல. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓடி வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து மேன்மை. புதிய துவக்கம் எனக்கு தந்து மேன்மை படுத்துங்க. ஓ, களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவுல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. களிப்பின் சத்தமும் திரும்ப கேட்கப்படாரா இல்லையா? என்ன 1 2 உயரத்தில் ஏத்தி என்ன ஓஹோன்னு உயரத்தில் ஏத்தி வச்சிங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க. ஏத்தி வச்சிங்க என்ன ஓடி வாழ
அவங்களெல்லாம் பார்த்தா எலும்பி மட்டும்தான் நிக்க சொன்னேன். ரைட். ஆண்டவர் சீஷர்கள் படகுல வந்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நடந்து வான்னு. நீரே ஆனால் நான் என்ன பண்றேன், நடந்து வரேன். அவர் படகை விட்டு இறங்கி நடந்து வர்றாரு. இயேசுவை பார்த்து நடக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நடுவில் புயலை பார்த்து பயந்த உடனே உள்ள மூழ்கிறாரு. பக்கத்தில் இருக்கவனை பார்த்து சொல்லுங்க, நடக்கிறது கடல்ல, புயலுக்கு எதுக்கு பயம்? புரியல, நிறைய பேருக்கு புரியல. பேதுருவே, நீ ஏற்கனவே சூப்பர் நேச்சுரலா தான் நடந்துகிட்டு இருக்க. எத்தனை பேர் அதை வாங்கிக்கிறீங்க? பேதுரு கடல்ல நடக்கிறது நேச்சுரலா சூப்பர் நேச்சுரலா? அவன் கடல்ல நடக்கிறது யாரால சொல்லுங்க? யாரால? என்ன கடல்ல நடக்க வச்சவருக்கு முன்னாடி இந்த காற்றும் கடலும் என்ன ஒன்றும் செய்ய முடியும். சார், இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தி இந்த வாழ்க்கையை தந்தவருக்கு உங்களை கரையிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கையை தட்டி வாயத்தில் அந்த அந்நிய பாஷைகளை பேசி அல்லேலூயா. என் தேவன் யார் தெரியுமா? யாரு? கடல்ல நடக்க வைப்பாரு. அல்லேலூயா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்கிறது கடல்ல, பயப்படுறது புயலுக்கு. சூப்பர் நேச்சுரலாக வாழ்றவங்களுக்கு நேச்சுரை பார்த்து பயமே வர கூடாதுன்ற. அல்லேலூயா. ஏன்னா என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். கொஞ்சம் டெம்போ ஏற்றிக்கலாம், கொஞ்சம் டெம்போ ஏற்றி. பாலாய் கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. பாலாய் கிடந்த சொல்லுங்க, ஏதேனாய் மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சிங்க. இடிந்து கிடந்த வாழ்க்கைய கட்டி திரும்ப தலைக்கு மேல உயரத்தில் என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. ஓ, உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை படுத்திடுங்க. புதிய துவக்கம் என்ன மேன்மை படுத்தினீங்க. ஓ, களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. களிப்பின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சு என்ன ஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. என்ன ஓஹோன்னு பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. நீங்க சொல்லுங்க, பொங்கி எழுந்த பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த அமிழ்ந்து போக பண்ணி கொஞ்சம் அசைஞ்சு உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. சத்தமா உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. உன்னை ஓஹோன்னு வாழ வச்சிங்க. நல்லா கையை தட்டி ஒரு ஆமென். என்னை உயரத்தில் அவர் வைத்திருக்கிறார். கண்மலையின் மேல நிறுத்தி என்னை அழகு பார்த்திருக்கிறார்.
குப்பையிலிருந்து கோபுரத்தின் மேலே என்னை உயர்த்தி வைத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு என்னை அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வத்தால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட. என் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து சூரியனை நிற்க சொன்னால் அது நிற்கும் சார். விசுவாசிக்கிறவங்க, நீங்கள் சூழ்நிலைமையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. என் ஆண்டவர் சொல்கிறாரு சூரியனை நிறுத்து. உங்களுக்குள் இருக்கிறவர் அவர். சத்தமா ஹல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் பகலை பார்த்து சொல்ல ஒன்றுமே கிடையாது. நான் திருப்பி ஆண்டவர் அதை சொல்கிறதுனால சொல்கிறேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கட்டும், சூழ்நிலைகள் என்ன சொல்லியிருக்கட்டும், மனுஷன் என்ன சொல்லியிருக்கட்டும், லாயர்ஸ் என்ன சொல்லியிருக்கட்டும், என் ஆண்டவர் உன் கூட இருக்கிற வரைக்கும், சொல்லுங்க, என் ஆண்டவர் உன் கூட இருக்கிற வரைக்கும் அவரை அன்றி ஒரு அணு கூட அசையாதபடிக்கு என் ஆண்டவர் பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் கையாய் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வெறும் கையாய் கடந்து வந்து பல பரிவாரங்கள் எனக்கு. கையை உயர்த்தி சொல்லலாமா? எல்லோகே 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 உம்மை ஓ எல்லோகே ரியாந்தலா ரபாஷலந்தரே. வாயத்திறந்து சொல்லுங்க. உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றாலும் உடைக்கப்பட்டு நின்னாலும் அவர் அங்கே இறங்கி வருவார். ஆகாரம் போல வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைமையில் இங்கே வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ சத்தத்துக்கும் என் பதில் இருக்குது, ஓ சத்தத்துக்கும் என் பதில் இருக்குது. சார், அது டெம்பரவரி பதில் கிடையாது. அவர் கொடுக்கிற பதில் எல்லாமே பர்மனண்டா. விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா. அன்னைக்கு ஆகாருக்கு பதிலை கொடுத்து அங்கு நீரூற்றை கட்டளையிட்ட தேவன் அதை டெம்பரவரி பண்ணல சார். இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க அளவுக்கு என் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும்னா இந்த ராத்திரி வேளையில சத்தத்து கீழே இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தம் உங்களோட முடிய போகிறது இல்ல. அது தலைமுறை விசுவாசிக்கிறவங்க வேற மாதிரி கையை தட்டி அதை வாங்கிக்கொள்ளுங்க. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தயவென்னை. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தயவென்னை. வெறும் கையா சத்தமா கொஞ்சம் 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 எல்லோகே கொஞ்சம் அசன் ப்ளீஸ். உம்மை துதிப்பேனே எல்லோகே எல்லோகே எல்லோகே. சொல்ல காயப்பட்டு நின்றேன், தண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக வந்தாரா. காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும். ஓ உடன்படிக்கை என்னோடு இழந்திட்ட. கொஞ்சம் சத்தமா சொல்லு. எல்லோகே ஓ எல்லோகே உம்மை துதிப்பேன்.
எல்லோகே 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 பேஸ் பார்த்தோம். சொல்லுங்க. வேண்டினோர் எல்லாம் வேண்டிய சத்தமா மறுபடியும் வேண்டினோர் எல்லாம் வேண்டியதெல்லாம். இந்த உலக பிரகாரமா வேண்டியவர்கள் விடை பெற்று போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒப்பாரி வச்சு நம்பி இருந்தனே விட்டுட்டு, ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கவும் மட்டும்தான். வேண்டியவன் விடை பெற்று போகும்போது சந்தோஷமா கம்பீரமா. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில லோத்து இருக்கிற வரைக்கும் ஒரு சப்ளிமெண்டா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. லோத்து என்னைக்கு ஆபிரகாமை விட்டு விலகி போனானோ, ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே ரைட்ல பாரு, லெஃப்ட்ல பாரு, பின்னாடி பாரு, ஓ முன்னாடி பாரு, நீ எதை செலக்ட் பண்றியோ கைய தட்டு, நீ எதை செலக்ட் பண்றியோ. சார், வேண்டினவர்கள் விடை பெற்று போனாலும் எனக்கு வேண்டியவைகள் எல்லாம் என்னை தந்து என்னை வாழ வைக்கிற தேவன். கைய உயர்ச்சி கைய உயர்ச்சி கைய உயர்ச்சி. ஓ வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்து பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக. கைய உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. வாய்களை திறந்து அநேக இருதயங்களை என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில ரெனோவேட் பண்றத பார்க்கிறேன். உடைக்கப்பட்டு நொந்து போன சூழ்நிலை மேல வந்திருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில அவருடைய சமூகத்துக்கு வந்த நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகிறது இல்லை. அன்றைக்கு ஆகாருக்கு பதிலை தந்தவர் இந்த ராத்திரி வேளையில உங்கள் முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, உனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் டெம்பரவரி அல்ல, அது நிரந்தரமா தலைமுறை தலைமுறைக்கும். சொல்லுங்க. எல்லோகே எல்லோகே உம்மை. ஓ எல்லோகே எல்லோகே எல்லோகே
நல்ல கையை சட்டி நல்ல தெய்வத்திற்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு